ஓகே. குறிப்பா வந்து அயல்நாட்டுல போயிட்டு நாட்டுக்காக முதலீடு பண்ணல. அவங்க வீட்டுக்காக முதலீடு பண்ண வந்து முதலமைச்சர் வந்து கிளம்பி போயிருக்காரு. சுற்றுப்பயணம் மாரி அப்படின்னு சொல்றாங்க. கண்ணு அவருக்கு கொஞ்சமாவது மேல் மண்டையில் மூளைன்னு ஒன்று இருந்திருந்தா இந்த வார்த்தையை பேசியிருக்க மாட்டார். இவர் சம்சாரமும் எங்கே முதலீடு பண்ணியிருக்காங்க? இந்தியாவிலேயே முதலீடு பண்ணியிருக்காங்க. அது அயல்நாட்டுல இருந்தா இவங்களும் சொல்றாங்க. ஏய், நான் சொல்கிறத கேளு. விஜய் சம்சாரமும் எந்த நாட்டில் இருக்காங்க? எந்த நாட்டில் விவசாய தொழில் முதலீடு பண்ணியிருக்காங்க? தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்களா? இந்தியாவில் பண்ணியிருக்காங்களா? எங்கே பண்ணியிருக்காங்க? எல்லாம் லண்டன்லேயும் துபாயிலையும் இலங்கையிலையும் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுக்கோ, எல்லாமே அந்தந்த நாடுகளில் தான் அவங்களே தொழிலில் கொண்டு முதலீடை முடக்கி வச்சுருக்காங்க. இவருடைய பணம் பூராமே துபாய்க்கு போய் துபாயில் தான் அங்கே தான் ரன் ஆகிட்டுருக்கு. புரியுதுங்களா? பொண்டாட்டி புருஷனுக்குள்ளே சண்டை இருக்கிற மாதிரி ஒரு ட்ராமா, அதே மாதிரி பையனோட சண்டை இருக்கிற மாதிரி ஒரு ட்ராமா, இதெல்லாம் கண்ணு. அதான்ப்பா சந்திரசேகருடைய பிள்ளைகள், சந்திரசேகருக்கும் அவங்க அம்மாவுக்குமே இவர் பேச்சுவார்த்தையே இல்லை. அவர் அரசியல் கட்சி ஆரம்பின்னு தான் சொன்னார். ரசிகர்களும் நீ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பான்னு தான் சந்திரசேகர் சொன்னார். அதுக்கு நானாவது அரசியல் கட்சி ஆகணும் அவர் கூட சண்டை போட்டு தான் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த முதல் மாநாட்டுக்கு தான் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் இல்லை கட்சி கொடி அறிமுகத்துக்கே வர வச்சுட்டாரு. அதில் கூட ஒரு இதெல்லாம் நடந்துச்சு, அம்மாவுக்கு கை கொடுக்காம போயிட்டாரு. அதான்ப்பா நான் தான் சொல்கிறேனே, இதெல்லாம் எப்படின்னா ட்ராமா தான்ப்பா, ஸ்டண்டு. அதாவது அவங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை நம்ம பேச வேண்டியது இல்லை கண்ணு. அப்பா அம்மா எங்கே நீ போனாலும் சரி, தாயும் தந்தையும் முதல் தெய்வம் நமக்கு. சரியா? அவங்கள மதிக்காத ஒருத்தனுக்கு இந்த நாட்டு மக்கள் மரியாதை கொடுத்தாலும் அந்த மரியாதை நிற்காது, அவ்வளோதான், ஓடிடும். தாயும் தாயப்பனும் தான் அவங்களுக்கு முதல் மரியாதை. முதல்ல அவங்கள தான் தெய்வமாக மதிக்கணும். புரியுதா? இவர் அந்த ட்ராமாவுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தாரே தவிர உள்ளூர் அவருக்கு நம்ம தாய் மேலேயும் தந்தை மேலேயும் அந்த அன்போ பாசமோ இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா அவர் வேற மாதிரின்னா அப்படித்தான். அதெல்லாம் விளக்கெல்லாம் கேட்கக்கூடாதுடா தம்பி. வேற மாதிரின்னா அதுக்கு விளக்கம் கேட்கக்கூடாது. அதுதான். இல்லையா, இப்போ நாளைக்கு முன்னே என்ன யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா இது மாதிரி காமாட்சி ஐயா சொன்னார்னு சொல்லலாம்ல. நான் அதெல்லாம் சொல்லலாம்னா ஊடகத்தில் கேட்காது, தனியப்பட்ட முறையில் கேளு. அப்போ நான் உனக்கு சொல்லித்தர்றேன். சரிங்க ஐயா.